வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான பனானா கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பட்டர் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிப்ரேஷனில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேறு எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்து செய்யலாம், தவறு கிடையாது. இது முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பவுலில் கேக்கை பேக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் கொஞ்சமாக பட்டரை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம பட்டர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட இப்போ நான் செய்கிறது ரொம்ப ஈஸின்றதுனால இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆனால் இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். பட்டரை க்ரீஸ் பண்ணதன் பிறகு கொஞ்சமாக மைதா மாவு வச்சு இந்த பவுலில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மைதா மாவு அப்ளை பண்ணி வச்சுருக்க பட்டரில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா ஷேக் பண்ணிப்போம். நம்ம சேர்த்துருக்க மைதா எல்லா சைட்ஸும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இந்த நேரத்தில் நம்ம அவனை 15 நிமிடம் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிப்போம். இப்போ ஒரு பவுலில் 3 ஹோல் எக் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 85 கிராம் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி இப்போது இந்த எக்கும் சுகரும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எக் அண்ட் சுகர் மிக்சர் நல்லா ஒயிட் அண்ட் ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு இதில் ஏர் நல்லா இன்கார்பரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சர் நல்லா ஒயிட் அண்ட் ஃப்ளஃபியாக மாறிடுச்சு. இந்த நேரத்தில் 200 கிராம் அளவு வாழைப்பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைத்ததன் பிறகு இதை எடுத்து நம்ம இந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 85 கிராம் அளவு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி லேஸாக ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை நம்ம ஓவர் மிக்சிங் பண்ணோம்னா இதில் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் உடைஞ்சிடும். அப்படி உடையும் போது நம்ம கேக் கொஞ்சம் ஹார்டாக மாறிடும். அதனால் கவனமாக இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பவுலில் மாற்றிப்போம். மாற்றினதன் பிறகு நம்ம கேக் எடுத்து 180 டிகிரி செல்சியஸில் அடுத்து ஒரு 25 நிமிடம் நல்லா பேக் பண்ணிக்கோங்க. நிமிடம் 180 டிகிரி செல்சியஸில் இந்த கேக் நல்லா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றிக்கிறேன். இந்த கேக்குடைய எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை தொட்டு பார்க்கவும் ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போது இதை அழகாக கட் பண்ணி ஒரு ட்ரேயில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடிய பனானா கேக் ரெடி. ரொம்பவே சுவையான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.